சாரி பூஜா, உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நாங்க எல்லாரும் இப்படி நடந்துகிட்டோம். அது உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. பூஜா, நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்லம்மா. நேத்துல இருந்து உங்க அப்பா 3 தடவைக்கு மேல போன் பண்ணிட்டாரு. நீ அவர்கிட்ட பேசாம அவாய்ட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. நீங்க நடத்தின டிராமால அவருக்கும் தானே பங்கு இருக்கு. வேதனை படட்டும். பொண்ணோட மனசு என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். பெத்த பொண்ணு கிட்ட பேச முடியலையே அவர் வேதனை படட்டும். இதான் நான் அவருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். வாங்க சேகர். பூஜா, போலீஸ்ல உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உனக்கு புத்தி வரல. வாட் a shame. பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணு அடையணுங்கிறதுக்காக எல்லாரும் இப்படி பிளான் பண்ணி டிராமா ஆடி இருக்கீங்களே. how shameful. அதான் உண்மையான காதல் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டீங்க. பூஜா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அது மாதிரி உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இல்ல. பேசிக்கலி நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்க. அதனால தான் இப்படி கோவமா பேசுற, பிஹேவ் பண்ற. அதை உடைக்க தான் நான் அப்படி பேசுனேன், நடந்துக்கிட்டேன். ஆனா உனக்கு இன்னும் சிவா மேல இருக்கிற காதல் குறையாததால என் மேல கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அதான் உண்மை. அது உண்மை இல்ல. For your kind information, அது உண்மை கிடையாது. நீ சக்தியா இல்ல, ஷேகரா வந்திருந்தா கூட நான் சம்மதிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. I don't know. இங்க பாரு, ஒருத்தவங்க அடிப்பட்ட காயத்தோட இருக்கும்போது அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுதான் அவங்களுக்கு அது ஆறுதல் கொடுக்கும். அதை விட்டுட்டு காயம் ஏற்பட்ட இடத்துல நீ திரும்ப காயப்படுத்தணும்னு நினைச்சேன்னா எப்படி உண்மையில எனக்கு அனுதாபம் வரும்? பூஜா, சேகர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. இங்க பாருமா, ஸ்டாப் இட். ஓகே, இப்ப யார் மேல தப்பு இல்லங்கறத பத்தி ஆர்குமென்ட் பண்ண நான் விரும்பல. bloody எனக்கு இந்த லவ், இந்த ரிலேஷன்ஷிப் எதுவுமே எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்டர் ஷேகர், let us finish this off. இதோட இதை முடிச்சிடலாம். நான் டீசென்ட்டாவே சொல்லிட்டேன், நமக்குள்ள இந்த இதெல்லாம் செட் ஆகாது. Do you understand what I'm trying to say? The love கிவ் இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது, செட் ஆகவும் வேண்டாம். Because எனக்கு பிடிக்கல. I'm not interested. இன்னொன்னு, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதை இந்த மாதிரி ஒரு சில்லியான விஷயத்துக்காக நம்ம கெடுத்துக்க வேண்டாமே ப்ளீஸ். அப்புறம் எங்க அப்பாக்கு, யோ மாதா, இவங்களுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாம போயிடும். ஓகே, இத பார் பூஜா, ஒருவேளை சிவா உயிரோட இருந்திருந்தாருன்னா நான் உன் லைஃப்ல என்டர் ஆயிருக்க மாட்டேன். ஆனா இல்லாத ஒருத்தருக்காக. ஸ்டாப் இட். ஓகே, ஸ்டாப் இட். There's a limit for everything. நீ இத கிராஸ் பண்ற. ஷேகர், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ யாரு? பூஜா, இவன் யாரு ஏன் லைஃப்ல தலையிடுறதுக்கு? சிவா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி உனக்கு என்ன? damn it. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயே. உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னா உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோயே. அவுட். பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிற? பொண்ணோட கேரியர்ல ஷேகரோட ஒரு நல்ல மாப்பிளைய காட்டு பாப்போம். கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியாம நடந்துக்கிற. பரவாயில்ல விடுங்க ஆண்டி. பூஜா பண்ற எதுவுமே எனக்கு இன்சல்ட்டா படல. பாத்தீங்களா, உங்க கோவத்தால ஒரு பொருளை நாசம் பண்ணிட்டீங்க. அது உங்க உழைப்பால வந்த பொருள்னு நீங்க உணரல. அதை உணராத வரைக்கும் நீங்க என்ன தப்பு செய்றீங்கன்னு உங்களுக்கு புரியாது. அது போகட்டும், இப்படி பொருளை உடைச்சு எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம காதல் உடைஞ்சு போச்சுனா உங்க கோபம், வெறுப்பு, அலட்சியம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என் மேல இருக்கிற லவ் அதிகமா இருக்குன்னு தான் தோணுது. அதை உங்களால மறைக்க முடியல. அந்த பதட்டத்துல என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு உங்களுக்கு புரியல. இப்ப கூட காலம் கடந்துடல. நல்லா யோசிங்க. நான் உங்ககிட்ட சிவாவை மறந்துருங்கன்னு சொல்லல, என்ன மறந்துடாதீங்கன்னு தான் சொல்றேன். Go to hell, okay?
சேகர் ம்? தப்பா நினைச்சுக்காதப்பா. நோ ப்ராப்ளம் ஆண்டி. அவ மனசுல நான் இருக்கேன். அதை மறைக்க தான் இந்த மாதிரி கோவமா பிஹேவ் பண்றா. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கூடிய சீக்கிரமே பூஜை நம்ம ஒழிக்க வருவா. நான் வரட்டுமா? ம். சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே. குட் மார்னிங். ஐ எம் கரிகாலன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க, என்ன வேணும்? ரூம் நம்பர் 10ல அசோக்ங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு நிமிஷம். ஆமா சார், அட்மிட் ஆயிருக்காரு. என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா அவரை என்கொயரி பண்ணணும். ஓ, ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ண போறீங்க? மிஸ்டர் அசோக்குக்கு நீங்க வந்திருக்கிறத இன்ஃபார்ம் பண்றேன் சார். வேண்டாம் மேடம், அவர்கிட்ட சில ஆதாரங்களை நாங்கள் கலெக்ட் பண்ணணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவர் உஷாராயிடுவார். அவர் ரூமுக்கு எப்படி போகணும்? நேரா போய் ரைட்ல போங்க. ரூம் நம்பர் 10 இருக்கும், அங்க போய் பாருங்க சார். ஓகே, தேங்க்யூ. கம். அண்ணே வாங்கண்ணே. வாங்கம்மா. சரிங்கம்மா. சொல்லுங்க சார். டாக்டர் சிவா இருக்காரா? நீங்க? அவரை நாங்க பார்க்க வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் வாங்கல மேடம். சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை பார்க்க முடியாது. இல்லனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பரவாயில்லனா வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். உங்க பேர் என்ன? நாகராஜ். எங்க இருந்து வரீங்க? குரோம்பேட்டை மேடம். ஓகே, நீங்க அங்க போய் உட்காருங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க. ஓகே சார், உள்ள வாங்க. சார், மிஸ்டர் டேவிட்டுக்கு நம்ம ரெகுலர் செக்அப் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பட் எந்த முன்னேற்றமும் இல்லை. அடுத்ததா ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் வேணா கொடுத்து பார்க்கலாமே. சரி, ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆமா, மிஸ்ஸஸ் டேவிட் என்ன ஃபீல் பண்றாங்க? சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் ஹஸ்பண்டை பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க சார். பை தி வே, அவர் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா தான். மிஸ்டர் டேவிட் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். டேவிட் எந்த பொம்பளைட்ட சாதாரணமாக சிரிச்சு பேசி பழகிட்டு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு சந்தேகம் தான். டேவிட்டை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவரால் டாலரேட்டே பண்ண முடியல. இப்போ மென்டலாவே ஆயிட்டாரு. மனுஷன்னா கொஞ்சம் அமைதி வேணும் சார். எந்த நேரமும் டென்ஷனாவே சுத்திட்டு இருந்தா இப்படி மெண்டல் ஆகுறத தவிர வேற வழியே இல்லை சார். என்ன சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நோ 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 நோ, நதிங். நீங்க சரியா தான் சொன்னீங்க. உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுற தைரியம் சில பேருக்கு தான் இருக்கும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. மிஸ்ஸஸ் டேவிட் மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தை ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கூட அவங்க கிட்ட காட்டிடாதீங்க. ஓகே சார். அன்பா பக்குவமா பேசி டேவிடை சீக்கிரமா குணப்படுத்தி அந்த அம்மாவோட அனுப்பி வைக்க பாருங்க. ஓகே சார்.
அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. பூனா 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 ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த பாய் பொண்ணு எங்க போனா? அந்த செண்டால கண்ணுல பட்டா அவன் வெட்டியே போட்டுருவானே. நான் என்ன பண்ணுவேன்? பூனா சின்னமடி நீ எனக்கு சின்னமடி நீ எனக்கு ஆமாமா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க சொல்றதா 100% உண்மை. I shall consider. குட் மார்னிங். Very good morning. நீயும் குட் மார்னிங் சொல்லு. Good morning. இவ யாரு சொல்லு பார்க்கலாம். உங்க பையன்? இல்ல. இப்ப யாரு சொல்லு. டாக்டர்? ஆமா, என் பையன் டாக்டர் ஆயிட்டான். ஓ, congratulations. டாக்டர் ஆயிட்டியா? அப்ப நீ இங்க என்ன பண்ற? வார்ட்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, போய் அவங்கள செக் அப் பண்ணு. போ 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 போ, சீக்கிரம் போ. கோ கோ. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நர்சம்மா, என் பொண்ணு பூனாவை காணோம். அங்க எங்கேயாச்சும் பார்த்தா கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா? சரிங்க சீக்கிரமா. என்னண்ணே, அந்த நர்ஸ் பொம்பளைங்க நம்ம வெயிட் தெரியல, அதான் இப்படி நம்மள உட்கார வச்சிட்டா. அண்ணே, போலீஸ் வந்திருக்காங்கண்ணே. சரி, வா வா, நம்ம போய் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் ஊசி போடலான்னு. அங்க நீ உள்ள
அதே மாதிரி நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரியாடி செல்லம்? செல்லு குட்டி. அண்ணே டாக்டர் சிவாவோட ரூம் இதுதானே? நீங்க தேடி வந்த சிவா இவனான்னு பாருங்க. சரி சரி. என்னண்ணே? அந்த சிவா இவர் இல்லப்பா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே